பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூல தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ கடக வீடு, கடக ராசியை பார்க்க போகிறோம். கடகம் அப்படின்னா அழகு, தாய்மை, பாதுகாப்பு, காவல், இரக்கம், நிறைய பேசியிருக்கோம் கடகராசியை பற்றி. கடகராசியில் பிறந்தவங்க இல்லை கடக லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்பத்துக்காகவே பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தன் குடும்பம், அப்பா அம்மா, தம்பி தங்கிக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா மனைவி, பிள்ளைங்க, பேரப்பிள்ளைய இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு கலத்தரம் பொருத்தமாக அமையாது ஒரு சிலருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம், 7னா மனைவி கணவன், 8னா ரகசியம் தாம்பத்தியம், அது சனியோட வீடு. அப்போ சந்திரனுக்கும் சனிக்கும் ஒத்து வராது. சரி, சுக்கிரன்னா மனைவிக்கு உள்ள கிரகம், சுக்கிரன் இவருக்கு பாதகாதிபதியாக வருவார். அப்போது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்கள நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு விபரீத ராஜயோகம், திடீர் ராஜயோகம் உண்டு. வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல இடத்துக்கு வருவாங்க. ஆனால் இவங்க சிந்தனை, இவங்களோட உடல்நிலை, இவங்களுடைய பயணம் ஓட்டமாகவே இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தாய் என்னைக்காவது உட்கார்ந்துருக்குமா? என்னைக்கு தூங்குது, எப்போ எந்திரிக்குது, எப்போ சாப்பிடுதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்மளாம் தூங்க வைப்பாங்க, நமக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அந்த ராசி தான் இந்த கடக ராசி. சரி,
இந்த கடகராசிக்கு இந்த மாதம் என்னன்னா பெஸ்ட்டு சூப்பர் என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. குரு யார் உங்களுக்கு? பாக்கியாதிபதி, 9 கூடையவர். குரு 9 கூடைய பாக்கியாதிபதி. சுக்கிரன் யாரு? 11 கூடைய லாபாதிபதி. 9ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நல்லது தான் பண்ணும், எந்த தவறும் கிடையாது. சுக்கிரன் யாரு? 11 கூடைய லாபாதிபதி, லாபத்தை கொடுக்கிறவரு. சுக்கிரன் யாரு? 4 கூடைய சுகஸ்தானாதிபதி, உங்க அம்மா. அது எங்க இருக்கு? பாக்கியஸ்தானத்துல போய் வலுவா இருக்கு, அது உச்சமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சுக்கிரன்னா உங்க அத்தை, உங்க அத்தைனால இந்த மாசம் யோகம் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு. சுக்கிரன்னா மனைவி, உங்க மனைவினால உங்களுக்கு யோகம் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, வருமானம் உண்டு. சுக்கிரன்னா மூத்த சகோதரி, அப்போ உங்க அக்கா இருந்தாங்கன்னா அவங்கனால அதிர்ஷ்டம் யோகம் உண்டு, இதுல மாற்று கருத்து கிடையாது. இது வெளிநாட்டு ராசின்னு சொல்றது. அப்ப சுக்கிரனோ அத்தையோ மனைவியோ அத்தையோ அக்காவோ வெளிநாட்டில் இருந்தா இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு லாபகரமான விஷயத்தை செய்ய போறாங்கன்னு அர்த்தம், அல்லது வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ராகு தொடர்பு வருதா பயணம், அது கடல் வீடு, நீர் வீடு. அப்போ பயணம் சார்ந்த துறையில் இருக்கிற அத்தையோ அக்காவோ மனைவியோ இந்த மாதம் உங்களுக்கு அவங்கனால லாபம் உண்டு, பயணம் உண்டு, வெற்றி உண்டு. எல்லாத்துக்கும் மேலே 11ல் இருக்கிற குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ தான் சொன்னேன் 9ஆம் இடத்துக்கு விளக்கம் கொடுத்தேன். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இவர் யாரு? உங்களுக்கு 9 கூடையவர். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5 கூடைய செவ்வாய் ராசியில நீச்சமாக இருந்து 12ல் மறைஞ்சிருக்கும் போது இந்த செவ்வாய் இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள மே மாதத்துக்குள்ள ப்ரொமோஷன் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் என்பது பதவி உயர்வை சொல்றது. அதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏப்ரல் மாதம் இந்த குரு இங்கே போயிடுவார். 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு மறைவார். இந்த குரு நீச்சத்திலிருந்து வெளியே வந்துடுவார். ஆக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி எப்படி இருந்தாலும் சித்திர வருஷ பரப்புக்குள்ள பதவி உயர்வு உண்டு. அரசு அதிகாரியாக இருந்தால், வெளி கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜர், இணை மேனேஜர், சூப்பர்வைசர் இவங்களுக்கும் ப்ரமோஷன் உண்டு. அரசியல்வாதி நிறைய பேர் இருப்பீங்க கடகத்தில், அத்தனை பேருக்கும் ப்ரமோஷன் உண்டு. குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. பேரை வேணும், மகன் வேணும், இல்லை மக வேணும், பேத்தி வேணும்னா அவங்களுக்கு பேரப்புள்ள உண்டு. எல்லாத்துக்கும் மேலே 3ஆம் இடத்துல இருக்கிற கேது மிகப்பெரிய யோகம். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து எல்லாம் சொல்கிறது 3ஆம் இடம். கம்யூனிகேஷன் 3ஆம் இடம். உங்கள் செல்ஃபோன் 3ஆம் இடம். அப்போது கிட்டத்தட்ட 6 மாதம் இல்லை ஒரு செல்ஃபோனை மாற்றிருப்பீங்க, அல்லது செல்ஃபோனுக்குள்ளே இருக்க சிம் கார்டையாவது மாற்றிருப்பீங்க, அல்லது 2 செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, அல்லது குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு வேற ஒரு செல்ஃபோன் வாங்கியிருப்பீங்க, அல்லது விலை உயர்ந்த ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பீங்க. இவ்வளவு நடந்திருக்கும் அந்த 3ஆம் இடத்துக்கு அதனால. ஒரு சகோதரி ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். ஆனால் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உங்கள் வழியில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் அல்ல இறந்த பெண் தெய்வம் குழந்தை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுது, ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த கேது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜரோ, சூப்பர்வைசரோ, முதலாளியோ, அதிகாரியோ வேற பாஷை பேசுகிறவர் வந்திருப்பார், அல்லது அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தொடர்பில் தொழில் ரீதியாக இருப்பீங்க. 12ல் செவ்வாய் இருக்கும்போது இந்த செவ்வாய் நகர்றதுக்குள்ள ஒரு கணிசமான தொகையை வெளிநாட்டு மூலமாக கிடைக்கும், அல்லது 5ன்னா உங்கள் புள்ள வெளி ஊரில் போய் தங்கி, ஹாஸ்டலில் தங்கி, காலேஜில் தங்கி படிக்கிற மாதிரி வரும். எல்லாத்துக்கும் மேலே தனஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன், அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்கத்தினால ஒரு தடை தாமதம் ஆயிருக்கும். ஆனால் இந்த சூரியன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள அரசாங்கத்தினால எந்த கெட்ட பேர் வந்ததோ, அரசாங்கத்தினால் என்ன தடை வந்ததோ அத்தனையும் 2ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. 2ஆம் இடம்னா புது வரவு, பதவி உயர்வு வந்தாலும் புது வரவு தான், குழந்தை பிறந்தாலும் புது வரவு தான், இடம் மாறினாலும் புது வரவு தான். அப்போ சூரியனே பார்க்குது. அப்போ அரசாங்கத்தினால இந்த மாதம் பங்குனி மாதத்துக்குள்ள ஒரு புது மாற்றம், புது வழி, புது உறவு உண்டு. லேபர்ஸ் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்டாஃபுகளுக்கு உங்களால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுங்க, உணவு வாங்கி கொடுங்க, ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு கீழே. ஏன்னா கடகம்னா நீங்கள், 7ன்னா நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடம், அது சனியாக இருக்குது. சனின்னா யார்? லேபர்ஸ், நோயாளி, ஹேண்டிகேப்டு, திருநங்கை, இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுங்க,
உணவு வாங்கி கொடுங்க. 100 ரூபா சம்பளம்னா ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க. இப்படி செஞ்சால் கடகம் சிம்மம்லாம் உயர்வாக இருக்கும். ஏன்னா அது சனி பகவானுடைய வீடு. லேபர்ஸுகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, முதியவர்களுக்கு, ஹேண்டிகேப்டுக்கு உதவி பண்ணாலே சனி பகவான் ஒதுங்கிடுவார். உங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை 8ல் சனி, அது ஒன்று தான். அவர் இப்போ நகர்ந்துருவார். மார்ச் மாதம் 29 நகர்ந்துட்டார்னா கடகராசிக்காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆக 8ல் சூரியன் இருந்தாலும் ஒரு விபத்து, ஒரு அவமானம், ஒரு கெட்டுப்பெயரை கொடுத்திருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் எதில் அவமானப்பட்டீங்களோ, எதில் அசிங்கப்பட்டீங்களோ, எதில் பணத்தை இழந்தீங்களோ அத்தனையும் உங்களுக்கு தடைப்பட்டது அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்தை நமக்கு முன்னேற்றமான மாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாய.